ஹாய். இன்றைக்கி நம்ம பிரபஞ்சமும் மனிதனும் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரபஞ்சமும் மனிதனும் அப்படின்னு ஏன் இந்த தலைப்பு இருக்குன்னா, பிரபஞ்சமும் நம்மளும் வேறு இல்லை. பிரபஞ்சமும் நம்மளும் என்றைக்குமே ஒன்று தான். பிரபஞ்சத்தில் என்ன ஆற்றல் இருக்கோ அதுதான் நம்ம உடல்லையும் இருக்குது. பிரபஞ்சத்தில் இருக்க ஒளி தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. அதே மாதிரி அதே அதிர்வு தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. அதனால தான் பிரபஞ்சமும் நம்மளும் ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். பிரபஞ்சம் எப்படின்னா, நம்ம மூளை இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம பிரபஞ்சத்தோட மாடுலேஷனில் தான் நம்ம மூளையும் இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட நரம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த நரம்பு கோடிக்கணக்கான நட்சத்திரங்களோட பிணைப்பு இருக்குல்ல, அது மாதிரி தான் நம்ம நரம்பும். அதனால தான் நம்ம பிரபஞ்சமும் நம்மளும் ஒன்றுன்னு சொல்கிறோம். நம்ம பிரபஞ்சத்தை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு அமைதியான இடத்துல உட்காந்து நம்ம தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது நாம் நம்மளை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்மளை பற்றி ஏன் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டால் தான் பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிரபஞ்சம் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக நம்ம வளர்த்தோன்னா நம்மளுக்கு நல்லதே நம்மளை தேடி வரும். மனசுக்குள்ளே நம்ம எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டே இருந்தோன்னா அந்த கவலை தான் நம்மளுக்கு 10 மடங்கு வரும். நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருந்தோன்னா எப்போவுமே அந்த சந்தோஷம் நம்மளுக்கு தேடி தேடி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன், எண்ணங்களை மாற்றணும்னு சொல்கிறேன். நம்ம நல்ல எண்ணத்தை மாற்றிட்டோன்னாவே நம்ம லைஃப் மாறிடும். அப்புறம் நம்ம ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட நான் இப்படி இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் அப்படி இருக்கேன், என்னால் முடியாது அப்படிலாம் நம்ம சொன்னோன்னா அதுதான் நம்மளுக்கு திருப்பி திருப்பி நடந்துகிட்ருக்கோம். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன சொல்லணுன்னா, என்னால் முடியும், என்னால் எது வேணால் செய்ய முடியும், பிரபஞ்சம் என் கூட இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அந்த முழு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களால் முடியும். அதுக்கு முடிக்கிறதுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சேர்க்கும். அப்புறம் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீங்க, எதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அது எப்படி கவனிக்குதுன்னா, நம்ம ஃபீலிங்ஸ் சொல்கிறோம்ல, நம்ம உணர்வு இருக்குல்ல, அழுதானா அழுகையாக வரும், நம்மளுக்கு நம்ம சிரித்தோன்னா சிரிப்பாக வரும். அந்த மாதிரி நம்ம உணர்வுகளை வச்சு தான் பிரபஞ்சம் நம்மளை தீர்மானிக்குது. நம்ம சோகமாகவே இருந்தோன்னா இவங்களுக்கு இது தான் தேவை அப்படின்னு சோகத்தையே நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம ஹாப்பியானோன்னா இவங்களுக்கு ஹாப்பி மட்டும்தான் தேவை அப்படின்னு ஹாப்பியை கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம மனசில் ஃபஸ்ட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். அப்போது நம்ம ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்ம மனசில் இருக்க எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அப்போ பயம் அப்புறம் கவலை இதெல்லாம் நம்மளை விட்டு பறந்து போயிடும். நம்ம லேசாக உணர ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, நன்றி உணர்வுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. நன்றி உணர்வுனா நம்மக்கிட்ட எப்படியும் எல்லார்கிட்டையுமே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி பழகணும். யாருக்குமே நல்ல விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம லைஃப்பில் ஒரு சில கெட்ட விஷயங்கள் வேணால் நம்மளுக்கு நடந்திருக்கலாம், ஆனால் நல்ல விஷயங்கள்னு நம்மளுக்கு நிறைய நடந்திருக்கும். அந்த நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஒரு நன்றி சொல்கிறதுல நம்ம எதுவும் ஆக போகிறதில்ல. அதனால் பிரபஞ்சத்துக்கு அதுக்கு நம்ம நன்றி சொல்லும்போது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு நிறைய தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணியாக இருக்கட்டும், நம்மளுக்கு கிடைக்கிற சாப்பாடாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கிற வீடாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே நம்ம நன்றி சொல்லி பழகணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும். அதனால தான் பிரபஞ்சத்துக்கு நன்றி உள்ளவங்களாக நம்ம இருக்கணும் எப்போவுமே. ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நம்ம நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி தான் யூனிவர்ஸும். அப்போ இவங்க சந்தோஷப்படும்போது என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணும். அப்போ நிறைய இன்னும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் பிரபஞ்சமும் நம்மளுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பழமையான ஆன்மீக நூல்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதிலலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரபஞ்சம் உன்னுள்ள தான் இருக்குது, அதாவது பிரபஞ்சம் நமக்குள்ளே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கி விஞ்ஞானிகளும் இன்றைக்கி தான் அதை உறுதி செஞ்சுருக்காங்க. ஆமாம், நமக்குள்ளே தான் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. அணுக்கள், அலைகள், ஒளி எல்லாமே நம்ம சுற்றி நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது நம்ம ஒரு தனி உயிர் மட்டும் கிடையாது, நமக்குள்ளே ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. அது நம்ம வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம மூளை இருக்குது பார்த்திங்களா, நம்ம மூளை
நம்மளுக்காக என்ன வேணால் செய்யும். என்ன வேணால் செய்யும். நம்மளுக்காக நம்ம என்ன வேணால் இந்த உலகத்துலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம செய்ய முடியாததெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி நிறைய செஞ்சிட்ருக்காங்க. அதனால் நம்மளோட சக்தியை பயன்படுத்தி ஒரு ஒளி உணர்வு அதை உருவாக்கணும் அப்படின்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன வேணால் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த எதிர்மறையாக பேசுகிறோம்ல, எதிர்மறையாக நினைக்கிறோம்ல, அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். எதிர்மறையாக பேசாமல் நம்ம எப்போவுமே நேர்மறையாக பேசணும். நேர்மறையாக பேசும்போது நம்மளுக்கு நேர்மறையான விஷயங்களாக வரும். நம்மளுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே எதிர்மறையாக தானே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம போகும்போதே கீழே விழுந்துடாத, பார்த்து போ, கீழே போட்டு உடச்சிடாத, நீ உடம்ப நல்லா பார்த்துக்கோ, அப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர நீங்கள் பத்திரமா போ, நல்லா போயிட்டு வா அப்படின்னு நம்ம என்றைக்குமே நேர்மறையாக நம்ம பேசினதே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேயே நம்மளுக்கு அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுலேயே நம்ம பழகிருக்கும்போது நம்ம பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நம்ம மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி மாற்றி அமைச்சிக்கணும். நம்ம விதியை நம்மளால் மாற்றி எழுத முடியும். கண்டிப்பாக எழுத முடியும். ஏன்னா பிரபஞ்சம் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம தூரமாக இல்லவே இல்லை. பிரபஞ்சம் நம்ம சுவாசம், எண்ணம், கவனம் எல்லாத்துலேயுமே இருக்குது. பிரபஞ்சம் எப்போவும் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா நமக்குள்ளே தான் பிரபஞ்சமே இருக்காங்க. அதனால் சந்தோஷமாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம லைஃப்பை வாழ்கிறதுக்கு பிரபஞ்சம் மட்டும்தான் உதவி பண்ணுவாங்க. எப்போவுமே மறந்துடாதீங்க, பிரபஞ்சமும் நம்மளும் வேறு இல்லவே இல்லை. நம்புங்க, எண்ணங்களை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். நல்லது நினைக்கும் போது நல்லது தானே நடக்கும். அந்த மாதிரி யூனிவர்ஸ்க்கு நம்மளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு நிறைய பண்ணுவாங்க. நான் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் என்னை புரிய வச்சாங்க. என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட நிறைய பாடங்கள்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய 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 நம்ம என்றைக்குமே நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம எதை பற்றியுமே நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம எப்போவும் அப்படியே நம்ம இது மாதிரி போயிட்டே இருப்போம், சக்கரம் மாதிரி, எந்திரம் மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அந்த மாதிரிலாம் வரும்போது தான் ஏன் நம்ம இப்படி இருக்கோம், நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். அந்த மாதிரிலாம் நம்மளை கஷ்டப்பட்டு ஒரு கல் உளி அடித்தா தான் ஒரு சிலையாக மாறும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்மளை செதுக்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அந்த பாடத்தெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் அது எப்போவுமே நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கே நடக்கும். நம்மளுக்கு எப்போவுமே நல்லது தான் தருவாங்க பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது பின்னாடி நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில கஷ்டங்கள் படும்போது தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுப்போம். அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த விஷயங்கள்லாம் புரியாது. அப்போது நம்ம கஷ்டப்படும் போது மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணமும் நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்மள மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வரும். அப்படின்னும் போது நம்ம கஷ்டம் வந்துச்சுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஏன்னா இந்த லைஃப்பு ஒரே ஒரு லைஃப் தான். நம்ம சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமாக ஏற்றுக்கணும். என்ன கிடைக்குதோ சந்தோஷமாக ஏற்றுக்கணும். சந்தோஷமாக எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். யார் மேலேயும் கோவப்படணுன்ற அவசியம் இல்லை. அவங்க கோவப்படுறாங்க, அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அதை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களோட கர்மா அது வேலை செய்யும். நம்ம என்றைக்குமே நம்ம நல்லதாகவே நினச்சோன்னா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் தான் நம்மளுக்கு தேடி வரும். அதனால் எப்போவுமே பிரபஞ்சத்தோட கனெக்டிங்கில் இருங்க. நல்லதே நினைங்க, எல்லாருக்குமே நல்லது செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. எவ்வளவோ பேர் இன்றைக்கி நம்ம நார்மலான லைஃப்பில் நம்ம இருக்கோன்னா எவ்வளோ பேர் அது கூட இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணணும். நம்மளால் முடியும். நம்ம பண உதவி பண்ணலைனாலும் நம்ம டைமிங் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஆறுதலாக பேசலாம் அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நான் இருக்கும்போது எனக்கு என் பிரபஞ்சம் எனக்கு புரிய வச்ச விஷயங்கள் நிறைய 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 ரொம்பவே வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம், இன்னொரு நாள் பேசலாம். பிரபஞ்சம் எப்போவும் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. பிரபஞ்சத்தோட கனெக்டிங்லேயே இருங்க.
நம்மளுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும். நம்மளுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் தேவையோ அதெல்லாம் பிரபஞ்சம் நம்ம பக்கத்துலேயே தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் கண்ணை திறந்து பார்க்காம நம்மளோட கஷ்டம், நம்மளோட எதிர்மறையானது அதை தேடியே ஓடிட்டுருக்கோம். நம்ம கண்ணை திறந்து இதயத்தை திறந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நம்ம பிரபஞ்சம் கொடுக்க ரெடியாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது தான் நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம எதுக்காக பிறந்தோன்றதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். இல்லைன்னா ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ செத்தோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம லைஃப்பும் போயிடும். அதனால் பிறவி பலனை புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நல்லபடியாக வாழுங்க. பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நான் பேசி சொல்கிறதுக்கு என் பிரபஞ்சம் வழிகாட்டினதுக்கு பிரபஞ்சத்துக்கு கோடி நன்றி. என்றைக்குமே பிரபஞ்சம் நம்ம கூடயே தான் இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கோம். பாய்.